second standard girls dance. Our little stars are ready to sparkle with the vibrant Monica song. With energetic moves and bright smile, they will fill the stage with joy. Let's welcome them with a big round of applause. Here come our shining stars. Our second standard girls are on the stage. வந்தாச்சு கடலே கொந்தளிக்கும் சுனாமியே உண்டாச்சு மணிக்கா வெல்லுச்சி எதுட்டா எனர்ஜி தலையை சுத்த வைக்கும் சூறாவளி பொண்ணாச்சு பட்டன்னு பார்த்தாலே பசு தும்பாடி கொட்டுபா மீனெல்லாம் கூத்தாடுமே இரவ கலராக்கும் ஜல்லேபி லேடி சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே இருக்காத ஒத்தையில ஒத்தையில ஒரு வாட்டி சந்திக்கப்பா மாயங்காட்டி கண்டிக்கப்பா தயங்காத மெத்தையில மெத்தையில சாபு நேரத்தில் ஒலிம்பி அழுவாத பூஜா ஆட்டத்தில் இன்னும் சொன்னானா தொல்ல வறுமை கோலத்தில் நேர்மை பார்க்காத இளமை காலத்தில் ரீசன்ஸே நல்லா இல்ல நிலவ செவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி மனச ரெண்டாக்கி ஒரு வாக்கில்ல இரும்ப கரும்பாக்கும் பப்பாலி லாரி பாஷா கைப்பட்டு தோணாமல்ல For a fun and meaningful performance by our second standard students. A few small conversations with a big message about our environment await you. Few simple dialogues, they will make you smile and think. A little fun, a little awareness, all together on stage. Let's encourage them with a big round of applause. Now, our second standard students are on the stage. சுமார் 80 ஆண்டுகளில் நமது காலம் எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்த ஒரு சிரிப்போதும் கற்பனை நாடகம் இதோ இதோ இதோ. காட்சி ஒன்று. இடம் வீரப்பனியன் வீடு. காற்றுக்கு வந்த சோதனை. காத்து வாங்கலையோ காத்து, அம்மா காத்து வாங்கலையோ காத்து. அண்டோ காத்து வந்துடுச்சு. அந்த காத்துக்காண்டிடா காத்திருந்த. என் பேர் தான் வீரப்பன். எங்கள் ஆத்தா வீரம்மா இருக்கிறதுக்கு தான் வீரப்பன்னு பேர் வச்சுது. ஆனால் இப்போ மூச்சிட
வீட்டில் கூட காற்று இல்லாமல் நாரப்பனா இருக்கேன். நீங்கள் இப்போ தான் பேசிகிட்டே இருப்பீங்க. சரி, நான் போய் காற்று வாங்க போகிறேன். என்கிட்ட ரோஜாப்பு மனம் வீசும் காஸ்ட்லி காத்திருக்கு, குழு குழுல வீசும் இமயமலை காத்திருக்கு, முண்டி அடிக்கும் மும்பை காத்திருக்கு, டெல்லி காத்திருக்கு, சிங்கார சென்னை காத்திருக்கு. காத்து வாங்கலையோ காத்து. காத்தம்மா காத்தம்மா காத்தும்பிட்டு எம்மா வளவரன்னு பேரம் பேச இது நேரம் இல்லை. வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்றேன். இந்த காத்து வெறும் 50,000 மட்டும்தான். 50,000மா? நல்ல சுத்தமான காத்துமா. 10 நாள் கேரண்டி, 5 நாள் வாரண்டி. சும்மா மூக்கில் வச்சு வச்சு எடுத்தோம்னா 1 மாசம் தாங்கும். நம்ம பழப்பெல்லாம் சிடிக்குது. காலை சொகுசா போகணுமா, குழு குழு ஏசில் தூங்கணுமா, எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு நச்சு புகையா காட்டில் கலந்து விட்டாச்சு. ஏசுக்கு ஆனவரும், ஆனால் காற்று நமக்கு அத்தியாவசியம். காட்சி 2 இடம் உணவகம், மாத்திரை உணவக அவலம். கிடைக்கும் கிடைக்கும் என்ன சத்தான உணவு மாத்திரை கிடைக்கும். நீங்கள் என்னென்ன மாத்திரைனா சாப்பிட்ருப்பீங்க. இட்லி மாத்திரை, சட்னி மாத்திரை, சாம்பார் மாத்திரை, படம் மாத்திரை கூட சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் எல்லாம் கலந்த ஒரு மாத்திரை, ஃபுல் மிஸ் மாத்திரை சாப்பிட்ருப்பீங்களா? 1 போட்டால் போதும், சும்மா கும்பலாக இருக்கும். ஒரு 10 மாத்திரை தாங்களே. ஒரு மாத்திரை 4,000 ரூபா. ஒரு மாத்திரை 4,000, 10 மாத்திரை 40,000மா? அதிக மகசூல் வரணும்னு விவசாய நேரத்தில் பூச்சிக்கொல்லி மறந்தா கொத்தோன்னு கொத்துனாங்க. தோட்டம் தொழுவு எதையும் விடாமல் நெகிழியால் நினைச்சாங்க. ஒழுங்கா விவசாயம் பண்ணிதான் இருக்குன்னு நிலைமை. சுத்தம் சோறு போடுன்னு சும்மாவா சொன்னாங்க? காட்சி 3 இடம் காளியின் வீடு, செவ்வாய் கிரகத்து பயணம். அப்பா என்ன வெயில், சூரியனுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரில இருக்கு. இதில் டாக்டர் வேற ஒரு நாளைக்கு 3 சொட்டு தண்ணீர் குடிக்க சொல்லியிருக்காரு. எங்கள் பாட்டி சொல்லி கேட்டிருக்கேன். எங்கள் முன்னோர்கள்லாம் அதில் நீந்துவாங்களாம், கிணத்துல குளிப்பாங்களாம். ஏன் ஆடு மாடு கூட கொட்டையில் குளிக்குமா? ஏன்னா குப்பையை கொட்டி கொட்டி தண்ணி வர விடாமல் பண்ணிட்டாங்க. க்ரிங் ரிங் க்ரிங் ரிங். ஹலோ, ஏய் தம்பி, செவ்வாய் கிரகத்திலேருந்து உங்கள் அக்கா சவுக்கமாக பேசுகிறேன். அக்கா, பூமியில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எங்கக்கா ஒரே தண்ணி பஞ்சமாக இருக்கு. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், உடனே கிளம்பி செவ்வாய் கிரகத்துக்கு வரீங்களா நீங்கள்? இந்த ராக்கெட்டை பிடிச்சி ராத்திரியே வந்துடுறேன். என்னங்க, நம்ம ஊர்லேயே புதுசாக ஹாரி பாட்டர் சாமியார் வந்திருக்காராம். அவர் சொல்லுற செய்தி எல்லாமே நடக்குதாமா. நம்ம செவ்வாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிரகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். காட்சி 4 இடம் சாமியாரின் மடம். சாமி, நீரில்லை, மரமில்லை, பூவில்லை, செடியில்லை, கொடியும் இல்லை. ஆனால் உங்களுக்கு அபிஷேகம் பண்ண எங்களிடம் பணம் இருக்கிறது. ஆகையால் உங்களுக்கு வெறும் கையாலே அபிஷேகம் பண்ணுகிறோம். ஆகட்டும் ஆகட்டும். இன்று என்னை காண யார் வந்திருக்கிறார்கள்? சாமி, உங்களை காண காளியும் அவர் மணிக்குரமாவும் வந்துள்ளார்கள். வணக்கம் ஹாரி பாட்டர் சுவாமி. வந்த விஷயத்தை கூறும். நாளைக்கு நாங்கள் செவ்வாயத்துக்கு போகிறோம். எங்கள் ஜாதகம் எங்களுக்கு சாதமால் கண் பார்த்து சொல்லுங்க சாமி. உனக்கு நீரில் கண்டம். சாமி, நாங்கள் ஜாதகத்தையே கொடுக்கவில்லை. ஐயோ, மாட்டி கண்டோமே. சமாளிப்போம். எல்லாமே என் ஞான ஒளியின் மூலம் அறிந்தேன். ஞான ஒளியா? உனக்கு நீரில் கண்டம், நிலத்தில் கண்டம், காற்றில் கண்டம். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சாமி? கண்டத்தை திறக்க வேண்டும் என்றால் அண்டத்தை காக்க வேண்டும்.
அண்டமா. அண்டம் என்றால் உலகம். நான் கொடுக்கும் மண்ணில் ஊன்றி அதில் நீர் ஊற்றி அதை விருட்சமாக்குங்கள். சாமி, நீங்கள் விதையை கூட்டி விட்டுங்கள், அதற்கு தேவையான நீரையும் கூட்டி விட்டால் நன்றாக இருக்கும். ஏய் சிஷ்யா, அந்த கங்கை நீர் எடுத்தோ. கங்கையிலிருந்து போட்டி எடுத்து வந்த நீர். சாமி, கங்கையில தான் குப்பையை கொட்டி அசுத்தம் பண்ணிட்டாங்களே, இது நீங்க எங்கேருந்து ஆட்டையப்பட்டீங்க? ஏய் கிராதகா, செடி கொடிகள் வளரட்டும். நன்றி. தண்ணி சேமிக்கிற நீர்நிலையில குப்பையை கொட்டி அதை இடம் தெரியாம ஆக்கிட்டாங்க. விளைநிலங்களில் பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து அதையும் அசுத்தப்படுத்தியாச்சு, காற்றையும் மாசப்படுத்தியாச்சு. அப்புறம் இந்த நிலைமை தானே நமக்கு ஆகும். ஒரு சின்ன விஷயம், நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிற இடங்களையும் சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நிலைமை வராமல் பாதுகாத்துப்படலாம். ஒவ்வொருத்தரையும் உணர்ந்து நடந்தால் நம்ம பூமியை பத்திரமாக மாசுபடாமல் பாதுகாக்கலாம். காத்திடுவோம் காத்திடுவோம், இயற்கை வளங்களை காத்திடுவோம். காத்திடுவோம் காத்திடுவோம், இயற்கை வளங்களை காத்திடுவோம். தூய்மையாக காத்திடுவோம். நன்றி. Get ready for a thrilling and powerful performance. Veera Shivaji. The name itself speaks of courage and bravery. Fearless heart, fearless fight. The spirit will come alive on stage with powerful dialogues and bold expression. Our students will ignite the stage. Feel the energy, feel the pride, feel the power of history. Put your hands together and welcome them. Now our students are on the stage. அரசே, தங்களின் முடிசூட்டு விழாவிற்கு ஒரு தடை விழுந்திருக்கிறது. ஏன்? மகுடம் தயாராகவில்லையா? இல்லை. பிறகு காரணம்? தாங்கள் தாழ்ந்த ஜாதியாம், அரசியலே அறிய மாட்டீர்களாம், அதனால் முடிசூட்டி கொள்ள முடியாதாம். தாழ்ந்த ஜாதி, அரசியலை எறியாதவன். யார்? தானும் நாடும் ஒன்றென கண்டு தன்னையே தந்த மன்னன் சிவாஜி தாழ்ந்த ஜாதியா? மன்னர் குலத்து மகுடம் தாங்க முடியாதா? தாரிய தந்த புறவியில் அமர்ந்து ஆற்றெழுந்த சிவாஜியை கண்டு நாட்டுக்குடைய நல்லவனென்றும் போர்வாட்டும் முழக்கும் மன்னவனென்றும் ஆரத்தி எடுத்த மக்கள் எங்கே? ஓரத்தில் நின்று வெற்றி வரட்டும், அதன் சாரத்தை அனுபவிப்போம் என்று காத்திருந்த இந்த ஆணவக்காரர்கள் எங்கே? உரைத்து வாளெடுத்த ஒவ்வொரு கணமும் மராட்டியம் மராட்டியம் என்றே முழங்கி இதையடிக்க துடித்த வேங்கை போல் எங்கே பகைவர் என்று தேடி கரைப்படியாத என் அன்னை நாட்டை காப்பேன் காப்பேன் என சூளுரைத்து, இந்த நாடு என் சொந்த நாடு, இந்த மக்கள் என் சொந்த மக்கள், உயிரினும் இனிய என் மக்களுக்காக ஓடினேன், பகைவரை தேடினேன், வாள் கொண்டு சாடினேன், வெற்றியை நாடினேன். பகை தேடி வெல்ல மட்டும் உரிமை உண்டாம், முடிசூடி கொள்ள மட்டும் தடை செய்வானாம். அரசியலை நான் அறியாதவனா? அரசு வித்தைகள் புரியாதவனா? எவனோ வந்தவன் சொன்ன வாய்ப்பறைகள் நொந்து போக நான் ஒன்றும் நோயாளி அல்ல. என்னை விட்டொருவன் இந்த தரணியாலும் தகுதி அடைந்து விட்டானா? ஏமாந்த மக்களிடம் ஏற்றம் கொண்டு நாமேதாம் தலை கிறுக்கி திரியும் அதன் புல்லுருவிகள் எனது முடியை தடிக்கின்றார்களா அல்லது தங்கள் முடிவை தேடுகின்றார்களா? அதோ போர்னா கொட்டிய மரசும் கூவிய படையும் எட்டிய புரியும் எழுந்து நடந்து கோட்டை மதிலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி படைத்து வாழ்க சிவாஜி வாழ்கவென்று வாழ்த்துரை கூறி வணங்கிய போது ஓவென்று எதிரொலித்ததே இந்த கோட்டைதான். அதோ புரந்தர். போகாதீர்கள், படைபலம் அதிகம், கோட்டை முன்னால் தடைகளும் அதிகம். ஒற்றன் தடுத்தான் ஒரு நாள் என்னை, இடுபொடிந்தோரெல்லாம் இல்லத்தில் இருங்கள், கோழைகள் விலக வீரர்கள் வரட்டும், ஏறு முன்னேறு என எக்காலமிட்டு
பைவர் தலைகளை கனியென கொய்து முரசமொழித்து நான் முழங்கிய கோட்டை இதுதான் புரந்தர் இதுதான். அதோ ராஜகிரி ஆடுவார் ஆட்டமும் பாடுவார் பாட்டுமாய் அந்நியர் கழித்திருக்க, யாரது மண்ணிலே யாரது நாடகம் பார்ப்போம் என்று நான் படையெடுக்க, என்னடா முடியும் உன்னால் என்ன என்று என் எதிரிகள் கொக்கரிக்க, இதுவும் முடியும் இன்னமும் முடியும் என்று நான் வாளெடுக்க, பெட்டையர் கூட்டம் உள்ளம் கலங்க மராட்டிய மண்டல மக்கள் கழிக்க, நான் கட்டி காத்த கோட்டை இதுதான். அதோ கல்யாண் கண்ணீர் விட்டு கதறிய பெண்கள், ஐயோ என்று அலறிய குழந்தைகள், முடிவெறியாது தவித்த முதியோர் கொடியோர் கையில் சிக்கி கிடந்தனர். பைவர் படிப்பொடியாக போர்க்களம் ஏந்தி மராட்டிய கொடியை ஏத்திய கோட்டை இதுதான். என்னையா கேட்டார்கள் நீயா என்று, எவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனோ எவன் இந்த மண்டலத்துக்கு காவலனோ, எவனது நெற்றியில் எப்போதும் இரத்த திலகம் திகழ்ந்து கொண்டிருக்குமோ அவனை பார்த்து வாழ வந்த வஞ்சகர் கூட்டம், மக்களின் மடமையே கொண்டு வளரும் கூட்டம் கேலி பேசுகிறதாம் தாழ்ந்த ஜாதி அரசியலை அறியாதவன் என்று. இதுதான் முடிவென்றால் இல்லை எனக்கு முடியென்றால், நான் காத்த கோட்டைகள் வேண்டுமோ கொத்தளங்கள் வேண்டுமோ வெற்றி பாட்டு வேண்டுமோ பரவசம் வேண்டுமோ, கரையான் புற்று என்ன கருநாகங்களுக்கு சொந்தமோ, இடியட்டும் கோட்டைகள் அழியட்டும் மதில் சுவர்கள், அன்னை பவானி அன்னை பவானி உன் கண்கள் சிவக்கட்டும் மின்னல் ஒளிரட்டும் இடி இடிக்கட்டும் சூறை காத்து மோதட்டும் கொடிமழை பெய்யட்டும் கொடியவர்கள் அழியட்டும் கொடியவர்கள் அழியட்டும் கொடியவர்கள் அழியட்டும் கொடியவர்கள் அழியட்டும். நன்றி. Hello everyone, lights down, silence and down. Feel the rising energy. The stage is waiting. The moment is building. Something powerful is about to begin. When rhythm meets strength, when fashion meets power, magic happens. Our boys are ready to take over with bold moves and unstoppable energy. Every step will strike. Every beat will echo. Every moment will thrill you. Hold your breath. Feel the intensity. This is going to be electrifying. Now let the energy explode. Welcome our boys with a thunderous round of applause. நௌராண்டே சவுண்ட ஏத்து தேவா வாராண்டே கேள்றாண்டே கேள்வி கேட்டு உசுர வாங்காதே எங்க வேணா கேட்டுக்கோ ஏலாம் ஒரு பார்த்துக்கோ தம்பி கொஞ்சம் தள்ளிக்கோ கூலி வர சொல்லிக்கோ எதுக்கு பேச்சு ஒழுங்கா உன்னாரே எனக்கு பாசே கிடையாது இனிமே தோஸ்தே எவனா இருந்தாலும் உனக்கெல்லாமா சதா முடிச்சிடலாமா நௌராண்டே சவுண்ட ஏத்து தேவா வாராண்டே
Our next program, drama, Mooda Nambikai. Darkness often brings fear, and fear, when left unanswered, becomes superstition. For generations, people have believed in many things without questioning them, allowing myths to control their thoughts and actions. இன்று நம் மாணவர்கள் வழங்கவிருக்கும் இந்த நாடகம் மூட நம்பிக்கை என்ற முக்கியமான சமூக பிரச்சனையை பற்றி பேச வருகிறது. பல காலங்களாக உண்மை ஆதாரம் இல்லாத நம்பிக்கைகளை மக்கள் பின்பற்றி வருகின்றனர். இத்தகைய மூட நம்பிக்கைகள் மனிதர்களின் சிந்தனை திறனையும் முன்னேற்றத்தையும் பாதிக்கின்றன. இந்த நாடகத்தின் நோக்கம் மூட நம்பிக்கைகளை தவிர்த்து அறிவியல் சிந்தனையுடன் வாழ வேண்டும் என்பதையே வலியுறுத்துகிறது. So get ready to watch a performance that will make you think, smile and reflect. Let us encourage our performance with a big round of applause. அம்மா நான் போயிட்டு வரேம்மா. சரிப்பா, கவனமா யோசிச்சு பரீட்சை எழுது, சரியா? சரிம்மா, அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா. டேய், இன்னைக்கு உன்னோட ராசிக்கு ப்ளூ கலர் சட்டை போட்டு போனடா, நல்லா நடக்கும். நேத்தே உன்கிட்ட சொன்னல. சட்டையில் என்னப்பா இருக்கு? எனக்கு எக்ஸாம் டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். இருடா, நான் நேத்தாண்டா அந்த சட்டை அயன் பண்ணி வச்சேன். புஷ்பா, அந்த குமாரோட ப்ளூ கலர் சட்டை எடுத்துட்டு வா. அம்மா கிச்சனில் இருக்காங்கப்பா. விடுங்கப்பா, நான் நல்லா படிச்சிருக்கேன், கண்டிப்பாக சண்டை வாங்குவேன். ஒரு நிமிஷம் இருடா, நானே எடுத்துட்டு வரேன். ஐயோ, பஸ்ஸு வேற போயிட்டு போகுது. வேற இது சரிப்பட்டு வராது. எஸ்கேப். குமாரு, டேய் குமாரு, போயிட்டானா? நீ பறிச்சா அவ்வளோதான். ஏங்க வாய் வச்சு
வச்சுட்டு சும்மா இருங்க. உங்க பையன் நல்லா எழுதிடுவான். நான் சொன்ன மாதிரி ப்ளூ ட்ரெஸ் போட்டு போயிருந்தானா நல்லா சைன் பண்ணியிருப்பான். அவனுக்கு அது புரியல. ஓகே. ஏங்க பிசினஸ் விஷயமா மதுரைக்கு போறேன்னு சொன்னீங்க, போகலையா? நீ கேக்கு பக்கமா போகக்கூடாது, அதான் யோசிக்கிறேன். ஏங்க முக்கியமான விஷயம் சொன்னீங்க. ஆமாம், என்ன பண்ணலாம்? சரி, கிச்சனில் ஒரு துண்டு வெள்ளம் இருக்கு, எடுத்துட்டு வா, பேக்கெட்டில் போட்டுட்டு போகிறேன். அதுதான் இன்னைக்கு பரிகாரம். இப்படி வெள்ளத்தையும் கருப்பட்டியையும் சட்டையில வச்சுட்டு அப்புறம் எறும்பு அடிக்குது எலி கடிக்குது நீ திட்டுறது நல்ல பரிகாரம். சரி நீங்களே போய் எடுத்துக்கோங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஹலோ, ஆமாம் மாப்பிள்ள, வணக்கம் மாப்பிள்ள. மாப்பிள்ள, வணக்கம் மாப்பிள்ள. ஆமாம், டிவோர்ஸ் தான். மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? வயசு அதிகமாக தானே பரவாயில்ல, நீங்கள் வேற ஒன்றை பாருங்க. மாப்பிள்ள, அவசரப்படாதீங்க, என்ன நினைச்சு எல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். அட பேசாமல் வந்து உட்காருங்க. ஏங்க 7 டசன் எப்படிங்க வாழ்றது? நான் சொல்கிறது கேளுங்க. புதன்கிழமையா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், வச்சிடுறேன். மாமா, என்ன மாமா அப்படி உட்காந்துருக்கீங்க? என்ன பண்றது மாப்பிள்ள, எத்தனை வருஷம் ஆனாலும் பொண்ணை பார்த்தாங்க கதி இதான். என்ன மாமா சொல்கிறீங்க? மாப்பிள்ள, நான் உங்களுக்கு என்ன மாப்பிள்ள குறை வச்சேன்? கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பொண்ணு பேரை மாற்ற சொன்னீங்க. கீதாங்கிற அழகான பேரை புஷ்பம்னு மாற்ற சொன்னீங்க, அதையும் மாற்றினேன். கல்யாண மண்டபம் கிழக்க பக்கம் இருக்கணும் நீங்கள், அதையும் அணைஞ்சு தெரிஞ்சு பார்த்து வச்சேன். தாலி கட்டும்போது கூட வாட்சை பார்த்துக்கிட்டே கட்டினீங்க, அதையும் பொறுத்துக்கிட்டேன். கல்யாணத்தில் 99 பேருக்கு தான் சாப்பாடு போடணும்னு நீங்கள், அதையும் செஞ்சேன். அன்னைக்கு என் சொந்தக்காரங்க எல்லாம் பட்டினியாக போனாங்க. சரி மாமா, அதுக்கு என்னப்ப? என்ன இப்போவா மாப்பிள்ள? இந்த வயசுல இன்னொரு கல்யாணம் பண்ண உங்களுக்கு எப்படி மாப்பிள்ள மனசு வந்துச்சு? ஐயோ மாமா, நான் எப்ப? அப்பா என்னப்பா சொல்றீங்க? என் காதால கேட்டம்மா, உன் புருஷனுக்கு நீ 7 சனியா உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு புதன்கிழமை வேற ஒரு கல்யாணம் பண்ண போறாராம். அட, இவரு தான் உளறாருமா, நான் அப்படி செய்வேனா? ஓ, அதுதான் கிழக்க போல வடக்க போல வெள்ளத்தை கொண்டு வா வெள்ளாவிய கொண்டு வான்னு கூப்பாடு போட்டிங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லவே இல்லை மாமா, என்ன உளறீங்க? நான் எப்போ சொன்னேன்? அட, நானா பொய்யா சொல்றேன்? இப்ப கூட போன்ல பொண்ணு பார்க்க சொன்னாருமா. சே, அதுவா? ஒன்றுமில்லம்மா, ஜாதகத்தை கொடுத்து பொருத்தம் பார்க்க சொன்னார். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா டிவோர்ஸ் ஆகும், அதனால் வேற பொண்ணை பாருங்க. புதன்கிழமை ஜாதகத்தை கொடுத்து பார்க்க சொன்னேன், அதாவது ஒரே கேட்டு புலம்புறாரு. ஓ அப்படியா? நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன் மாப்பிள்ள. அப்பா வாங்கப்பா சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுறீங்க? இட்லியா தோசையா பூரியா? உங்க அப்பாவோட ராசிக்கு எனக்கு திருப்தின்னு போட்டிருக்கு, சரியா தான் இருக்கு. இருந்தாலும் மாப்பிள்ள, ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவ குடும்பத்துக்கு ஆகாது, அது பெரிய தப்பு மாப்பிள்ள. கடவுள் கொடுக்குற நேரம்லாம் நல்ல நேரம் தான், அவரை தான் நம்ம நம்பணும். இருந்தாலும் அப்பா நான் கரடியா எத்தி பாத்திரம் திருந்தவே மாட்டாரு. சரி சரி, ராகங்காலம் வரும்போது உங்க அப்பாவுக்கு சாப்பாடு போட நான் வரேன். அம்மா அம்மா வாடா குமாரே, பரிச்சை நல்லா எழுதுனியா? நலமா இருக்குதானே? அம்மா நம்ம நினைச்ச மாதிரியே கணக்குல சென்டர். ரொம்ப சந்தோஷம்ப்பா, இன்னைக்கே நன்றி விசாரிக்க சொல்லிடுவோம். அம்மா அப்பா என்ன இன்ஜினியரிங் படிக்க சொல்லாரு, எனக்கு மிஎஸ்சி பேக்ஸ் படிக்க ஆசை, நீ தாம்மா வரத்த சொல்லணும். அவர் எடுக்கிறாரு, கஷ்டப்பட்டு படிச்சது நீ, உன்னோட இருப்பபடியே நீ படிப்பா. அம்மா அப்பா சொல்ற மாதிரி கலர் ராசியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வேற கலர் சட்டை தான் போட்டு போனேன், அந்த பட்சையில தான் 100க்கு 100 மார்க் வாங்கினேன். கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு கடமையை ஒழுங்கா செஞ்சா எல்லாம் நல்லா தான் நடக்கும். இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு எப்பதான் புரிய போகுதோ. அம்மா எனக்கு இன்னைக்கே சர்டிஃபிகேட் தராங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏங்க நம்ம பையன் குமாரே பாஸ் ஆயிட்டாங்க. கணக்கில் மட்டும் மார்க் கம்மியாக வாங்கியிருப்பானே, நான் சொல்ல சொல்லி கேட்காம வெள்ளை சட்டையில் போட்டுட்டு போனா. கணக்கில் தாங்க நோத்துக்கினாரு. ஆமாம்மா, நீ வெள்ளை சட்டைக்கு நீளம் போட்டுருப்ப, அதான் நோத்துக்கணும். ஏங்க கஷ்டப்பட்டு படிச்சது அவரை நீங்க கலர் ஜோசியோன்னு சொல்றீங்க. சரி சரி, அவனை இந்த லைன் சேர்த்து விடலாம், அப்ளிகேஷன் போட சொல்லு. ஏங்க அவன் பிஎஸ்சி படிக்கிறேன்னு சொல்றான். இல்ல அவன் ராசிக்கு இன்ஜினியர் தான் படிக்கணும். அவன் விருப்பத்துக்கே விட்டுறது நல்லது. அவன் சர்டிஃபிகேட் வாங்க கிளம்பிட்டு இருக்கான், நீங்களே சொல்லிடுங்க. குமாரே குமாரே, கண்ணா, நீ
உன் ஜாதகப்படியே நீ இன்ஜினியர் தான் படிப்ப. அம்மா சர்டிஃபிகேட் வாங்கிய கிளம்பிட்டு நாளைக்கு செருவா அம்மாவாசை நாளைக்கு போய் வாங்கிட்டு வா. சர்வ அம்மாவாசைக்கு சர்டிஃபிகேட்டுக்கு என்னப்பா சம்மந்தம்? இப்படி அம்மாவாசையை பார்த்துக்கிட்டு இருந்தா 1000 பேர் எம்ப்ளாய்மெண்ட்டில் நம்மளுக்கு முன்னாடி போயிடுவாங்க. நீங்கள் சட்ட கலரை மாற்ற சொன்னீங்க, மாற்றாமே செண்டம் வாங்கிட்டேன். விடாமுயற்சி நம்பிக்கையோடு படித்தா எதுலேயுமே சைன் பண்ணலாம்ப்பா. எதை படித்தாலும் ஒரு ராசிக்கு இன்ஜினியர் தான் சரி. இஷ்ட படிக்க படி. ஹலோ யாரு? ஐயோ என்னாச்சு? என் பையனுக்கு புஷ்பம் என்னங்க ஆச்சு? புஷ்பம் குமாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டாமா. உடனே நம்ம சந்தோஷ் போட்டு போகணும் வாமா. ஐயோ ஏசப்பா, என்னாச்சு என் பிள்ளைக்கு? ஐயோ பார்த்து. டாக்டர் என் பையன் அப்படி இருக்கான், அவனுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல. நீங்கள் தான் குமார ஃபேமிலியா? அந்த தலையில் அடிபட்டுருக்கு, ரொம்ப பிளட் லாஸ் ஆகிட்டு. நீங்கள் உடனே பிளட் ஊற்ற தான் அவனை காப்பாற்ற முடியும். பிளட் நெகட்டிவ் வேறு ரொம்ப ரேர். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. டாக்டர் எனக்கு கூட ஓன் நட்டி தான் உடனே ஏற்பாடு செய்யுங்க. ரொம்ப நல்லது, நான் ஆப்ரேஷன் ஏற்பாடு பண்ணுறேன். ஐயா ஏசப்பா, என் பிள்ளைய காப்பாத்து. என் பிள்ளைய திருப்பி கொடு. நீங்கள் சரியான பிளட் கொடுத்தனால உங்கள் பையனை காப்பாற்ற முடிஞ்சுது. நீங்கள் ஒரு நிமிஷம் லேட் பண்ணாலும் உங்கள் பையனை காப்பாற்ற முடியாது. சார் உங்கள் பையன் கண்ணு முடிச்சிட்டா, நீங்கள் வந்து பாருங்க. குமாரு உனக்கு ஒன்றாங்கல்ல? ஏங்க அவன் ஒரு நிமிஷம் முன்னாடி போயிருந்தா பஸ்ஸை பிடிச்சிருப்பானாங்க. அவன் ஒரு நிமிஷம் லேட் பண்ணனால அவன் உயிருக்கே ஆபத்தாயிட்டுங்க. அந்த ஒரு நிமிஷம் லேட்டுக்கு நான் தாம்மா காரணம். என்னடா முட்டாள். ஏன்னா மூட நம்பிக்கையால் என் பையனுக்கு இந்த நிலமா வந்துருச்சு. இனிமே என் மூட நம்பிக்கை எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னம்பிக்கையோட வாழ போகிறேன். ஏங்க நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் போது உங்கள் கால் தடுக்குனுச்சு, பூனை குறுக்கோணுச்சு. ஏன் நீங்கள் எப்பயும் பார்க்குற ராகு காலம் கூட ஆரம்பிச்சிச்சு. அதையெல்லாம் நீங்கள் எப்பயும் போல பார்த்துருந்தா நம்ம குமாரை காப்பாற்றி இருக்கவே முடியாதுங்க. விடுங்கம்மா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது ஒரு கை நல்லது தான். அந்த ஒரு நிமிஷத்தில் அப்பா இந்த மூட நம்பிக்கை விட்டுறாங்களே, எனக்கு அது போதும். இயற்கையாக பார்த்தோம்னா நேரத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை. நம்முடைய செயல்களில் வெற்றி அடையணும்னா முறையாக திட்டமிடணும். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இதெல்லாம் இருந்தாலே போதும். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நம்மள நாமே நம்புறது தான். தன்னம்பிக்கை இருந்தால் நம் வாழ்க்கையில் எந்த இலக்கையும் அடையலாம். பிளாக் கலர் கெட்டதுன்னு நம்புறது ஒரு மூட நம்பிக்கை. கலர் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் அழகுக்கும் உணர்ச்சிக்கும் மட்டும்தான். அது அரிசத்தை என்றைக்குமே தராது. இந்த ஜாதகம் நல்ல நேரம் நம்மளோட படிப்புக்கு செலக்ட் பண்ணுறது ஒரு மூட நம்பிக்கை. நம்ம என்றைக்குமே நம்மளோட திறமை யாரும் இழுக்க வச்சு நம்மளோட எஜுகேஷன் செலக்ட் பண்ணணும். என்ன போல நீங்களும் மூட நம்பிக்கை எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னம்பிக்கையோட வாழுங்க. மூட நம்பிக்கையோட வாழுங்க. நன்றி, வணக்கம். Lights fade, silence falls, and the stage awakens. Dance is not just movement, it is emotion, expression, and pure magic. Tonight, our graceful girls step into the spotlight with energy, elegance, and a vibrant spirit that will captivate every heart. Every step they take tells a powerful story.
மஞ்ச பலூன்னு நீ சூப்பர் சலூன்னு ஹே வாடி கூலிங் வாட்டர் மேலன்னு என் பியூட்டி பஃபூன்னு ஹே பாடி கோலோன்னு ஹே உன்னால என் லைஃப் சுக்குன்னு நைட்டானா கனவுல வாரதிய பிரைட்டானா யோசிக்கிற உன்னை பத்திய மண்டையில படி பொண்ணும் ஏறலடி அழகுல உன்னை மிஞ்ச ஆள் இல்லடி மினுக்கி நீதான் என் நெஞ்ச குலுக்கி சிறுக்கி வட்டிய முட்டை கலக்கி அழகி போவாத ரொம்ப விலகி சிலுங்கி போறாலே என்ன முழுங்கி லல்லா சிறுக்கி வட்டிய முட்டை கலக்கி அழகி போவாத ரொம்ப விலகி சிலுங்கி போறாலே என்ன முழுங்கி மினுக்கி சிறுக்கி அழகி